இந்தி திணிப்பு என முதலமைச்சர் தவறாக சித்தரிக்கிறார் என்று தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். பாண்டியராஜன், வணக்கம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் எவ்வாறு தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்? மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். இந்தி திணிப்பு என முதலமைச்சர் தவறாக சித்தரிக்கிறார் என பிரதான் தெரிவித்திருந்தார். பிரதானிகளுடைய இந்த கருத்துக்கள் பொறுப்பற்றவையாக இருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை நிராகரிக்கிறது எனவும் மொழி திணிப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தி திணிப்பை நிறுத்துங்கள், பன்முகத்தன்மையை போற்றுங்கள் என்றுதான் நான் சொல்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சிபிஎஸ்இ அண்மையில் வெளியிட்ட பாடத்திட்ட வரைவறிக்கை இந்தியை மறைமுகமாக திணிக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியிருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நிர்வாக தோல்விகளை மறைக்க இந்தி திணிப்பு என்ற வாசகத்தை முதலமைச்சர் பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாகத்தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தர்மேந்திர பிரதானின் கருத்துக்கள் மிகவும் பொறுப்பற்றவை என தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை உறுதியாக நிராகரிக்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தி திணிப்பு ஏற்க மறுத்ததற்காக சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழ் ரூபாய் 2700 கோடி நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததையும் தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எந்த சூழலிலும் மொழி திணிப்பை தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ளாது எனவும் மாணவர் சேர்க்கை, கற்றல் விளைவுகள் மற்றும் புத்தகம் ஆகியவற்றில் தமிழ்நாடு தொடர்ந்து முன்னிலையில் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய கண்டன அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தி திணிப்பை நிறுத்துங்கள், பன்முகத்தன்மையை போற்றுங்கள் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்.